அம்மா இந்த உங்கள் இழப்பு ரொம்ப இதுதான் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு உங்கள் இழப்புக்கெல்லாம் நாங்கள் எதை கொடுத்தாலும் ஈடாகாது. ரொம்ப இழப்பு தான். நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்களோட கஷ்டத்தை என்ன ஒரு இதாக இருந்தால் நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கு. அழுந்தாரு. அது 2 வார்த்தை பார்த்ததுமே இந்த பொண்ணு வாய் உளறி திக்கி பேசுறதுமே அழுந்தாரு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. வணக்கம். வணக்கம். தம்பி பேர் சொல்லுங்க. ஆனந்த். அன்னைக்கு 27 அன்னைக்கு என்ன நடந்தது? அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? காலையில் எங்கள் அண்ணி தான் இருந்தாங்க. நான் சென்னையில் இருக்கேன். அண்ணி தான் இங்கே வந்து ஒரு வாரமாக பையன் கூட இருந்தாங்க. நம்ம டிவிலே பார்த்துக்கலாம் ஆனந்து, நீ இங்கே இரு போவேன்னான்னு சொல்லியிருக்காங்க. இல்லைத்த நான் போய் மாநாட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு சேஃப்டியாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிவிட்டு அப்புறம் 7 மணிக்கு இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் திக்கி தான் பேசும். இந்த பொண்ணு சாப்பிடாமல் இருக்குன்ட்டு 7 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீ சாப்பிடுமா அப்படின்னு சொன்னான்னா. நைட் 7 மணிக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். அப்புறம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அதுக்கப்புறம் கூட போனவங்கெல்லாம் காணோன்னு தேடி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணுறப்ப ஃபோனு எடுக்கலையாம். அப்புறம் 1 ஹவர் கழித்து ஃபோன் எடுத்தாங்களாம். நர்ஸ் எடுத்து பேசினாங்களாம். என்னன்னதுக்கு ஆனந்து இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சான். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் வந்தோம். ஆனந்த் என்னம்மா பண்றாரு? தமிழக உச்ச கழகத்துக்கும் ஆனந்துக்கும் என்ன ஒரு கனெக்ட்? கட்சி உறுப்பினராக இருக்கா, அப்போ அதனால பார்க்கலான்னு போயிருக்கு. தமிழக உச்ச கழகத்தில் அவரு இருக்காரு. உங்க கணவர் அன்னைக்கு போகும்பொழுது உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? வந்து பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடும் அப்படின்னாங்க. சாயங்காலம் வரைக்கும் பார்த்தேன், இப்போ வரல. இப்போ வந்து நான் வந்து இந்த எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இதுன்னு வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த நேரம் நீ சாப்பிட்டு நீ படுத்துக்க அப்படின்னாங்க. சரி, நான் அப்போ வந்து நான் சாப்பிட்டு நான் படுத்துக்கிட்டேன். அவருக்கு விஜய் அவ்வளோ பிடிக்குமாம்மா? மீட்டிங்லாம் போயிருக்காரா? போயிருக்காரு. என்ன சொல்லிட்டு போயிருக்கு? இதுக்கு முன்னாடி என்னென்ன மீட்டிங் கலந்துருக்காரு? உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்களா? இல்லை இந்த பொண்ணை விட மாட்டோம். இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, வாய் கொஞ்சம் பேசாது. நீ வேணா போடா, போயிட்டு வா அப்படி சொல்லி அனுப்ப போவான். கட்சிக்கெல்லாம் எப்போ மீட்டிங் என்னானாலும் போவான். உங்களுக்கு எப்பமா தகவல்கள் வருது? என்ன சொன்னாங்க? யார் சொன்னாங்க? எங்க மருமகன் அந்த கட்சியில் இருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஆனந்து யாரும் தவறிட்டா, நாங்கள் சேஃப்டியாக தான் இருந்தோம், அது மீறி ஒரு செகண்டுக்குள்ளே பையனை காணும். அப்புறம் நாங்கள் வேறு ஒரு குழந்தை அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே உண்டுதான். இந்த பையன் ஆனந்து சொல்லியிருக்கான் என் மருமகன்கிட்ட, அந்த மாமா அந்த பொண்ணை தூக்குங்க காப்பாற்றுங்கன்ட்டு. அந்த குழந்தைய தூக்க போயிட்டாரான் என் மருமகன். போகிறப்ப இவனை விட்டுட்டாங்களாம். அவனை கையில் தான் வச்சு இப்படி கையிலெல்லாம் சேர்ந்து சேஃப்டியாக தான் இருந்திருக்காங்க. அந்த குழந்தை ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை. அந்த குழந்தை நசுக்குது மாமா அப்படின்னு அதான் கடைசி வரத்த சொன்னான்னா. அந்த பையன் போய் தூக்க போயிட்டானா. அந்த நேரத்தில் இவனை விட்டுட்டாங்க. அப்போ இவன் காணுன்ட்டு தேடி இருக்காங்க அங்கே கூட்டத்துக்குள்ளேயே. தேட கிடைக்கல. அப்புறம் சரி ஃபோன் அடித்து பார்ப்போம் அப்படின்னு அந்த பசங்கள்லாம் ஃபோன் அடிச்சிருக்காங்க. 1 ஹவர் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் 1 ஹவர் கழித்து ஃபோன் எடுத்து நர்ஸு பேசுனாங்களாம், ஆனந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இன்னொருத்தங்க ஃபோன் பண்ணால் பையன் இறந்துட்டான் அப்படி சொல்லி நாங்கள் சொல்லலை. அடுத்த நாள் கூட இந்த பொண்ணுக்கு சொல்லலை. அப்படி தான் சொன்னோம். சரி இந்த பொண்ணு இப்படி நத்துக்குன்னா தெரியாது. அப்புறம் அவளுக்கு பார்த்தா நாங்களே சொன்னோம், சாப்பாடு ஆக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சுல. இல்லை அப்போ நாங்களே சொன்னோம், தெரியாது. அந்த மாதிரி எந்த விவரமும் தெரியாது. ஒரு விவரமும் தெரியாது. வாயும் பேச ஒரு மாதிரி திக்கி தான் பேசுது. இந்த மாதிரி என் பையனை இப்படி பண்ணி. எப்போ இருந்தமா தமிழக உச்ச கழகத்தில் அவர் இணைஞ்சாரு? எப்போ இருந்து இந்த மாதிரி மீட்டிங்லாம் போகாரு? ஃபர்ஸ்ட் இது மாநாடு மீட்டிங் வந்தா அப்பையில இருந்து எதுவுமே போயிடுவாங்க. அந்த கட்டோனாலே இதெல்லாம் டிவிடி கட்டோன் பண்ணிட்டு வீட்டுக்கே வர மாட்டான். சண்டை போடுவோம். நாங்கள் எதுக்குடா இப்படி பண்ணுற, இத்தனை நாள் தான் இப்படி இருந்த, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கேட்கவே மாட்டோம். அந்த மதுரை மாநாட்டுக்கு மட்டும்தான் போடுவோம். எல்லா இதுவுமே எங்கனாலும் போயிடுவோம். சண்டை இந்த பசங்க குழந்தைங்களாம் கேட்கு சார்,
அந்த ஒரு மாநாட்டுக்கு போகல மதுரைக்கு. அப்போ இந்த குழந்தை கேட்குது, நம்ம ஆனந்த் அங்கே இருக்காரா பாருங்க, நம்ம சித்தப்பா அங்கே இருக்கா அப்படின்னு கேட்குது குழந்தை. மாநாடு எங்கே நடந்தாலும் ஆனந்த் போயிடுவான். அதனால இந்த பிள்ளை கேட்குதான், மாநாட்டில் ஆனந்த் இருக்கும் பாரு மஞ்சள் துண்டு கட்டிட்டு அப்படின்னு இந்த குழந்தை கூப்பிட்டு கேட்குதான். இப்போ மதியானம் ஃபோட்டோவில் பார்த்துட்டு சீப் எடுத்துட்டு அம்மா ஆனந்த் முடி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சீப் எடுத்துட்டு சீவரா மாநாட்டுக்கு போய்க்குதுங்க ஆனந்த் அப்படின்ட்டு. அவரோட ஆசைகள் அப்படின்றது என்னம்மா சொல்லியிருக்காங்க? ஆசைகள்னா இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் சார். அவனுக்கு வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நல்லா வேலைக்கு போகணும், நம்ம பொண்டாட்டி நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், எங்கெல்லாம் நல்லா வச்சுக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அத்தையெல்லாம் ஒரு வாரம் நீ தீபாவளி முடியும் ஊருக்கு போகாத அத்தை, இங்கே தான் அத்தை இருக்கணும்னு ஒரு வாரமாக கூட்டியாந்து வச்சுருந்தாங்க. அவன் சாவுன்னு சொன்னானே என்னன்னே தெரில, ஒரு வாரம் நீ இங்கே தான் அத்தை இருக்கணும் அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் 3-4 நாளையில் எப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு கிளம்புனாருமா? காலையில் 6 மணிக்கு சார். காலையில் 6 மணிக்கு போய் இது காலையில் போய் பால் வாங்கியாந்து தண்ணி கை வச்சு கொடுக்குறா. தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த குழந்தை அண்ணன் குழந்தை ஆனந்துக்கு அந்த குழந்தை வரும், டீ வச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு, பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சார், அந்த குழந்தைங்க எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பான். வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நம்ம அத்தையெல்லாம் பார்த்துக்கணும், அம்மாவில் பார்த்துக்கணும். நான் அவனுக்காக வெளியெல்லாம் வேலைக்கு போயிருக்கேன், சென்னையில் வேலையில் இருக்கேன். நம்ம அம்மா பிள்ளைனுமே வேலைக்கு போகக்கூடாது, நாம் வச்சு பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்ல. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கம்மா? என்ன விஷயங்கள் நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? நிவாரணம் வந்து முகஸ்டாலின் வந்து கொடுத்துருக்காருங்க. கமல் முகஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து நிவாரணம் வந்து விஜய் அவங்களோட தரப்புல இருந்து தமிழக உச்சி கழகத்துல இருந்து யாராவது வந்து பேசுறாங்களா? ஏன்னா அவர் வேற உள்ளே இருந்திருக்காரு, கட்சியிலயும் இருந்திருக்காரு. பேசுறாங்க சார். பேசிருக்காங்க. வீடியோவில் பார்த்து பேசுனேன். விஜய் அவர்கள் வீடியோ கால்ல பேசினாங்க. யார்கிட்ட பேசினாங்க, என்ன சொன்னாங்க? எதுவும் என்கிட்ட பேச, அம்மா இந்த உங்கள் இழப்பு ரொம்ப இதுதான், எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். வந்து உங்கள் இழப்புக்கெல்லாம் நாங்கள் எதை கொடுத்தாலும் ஈடாகாது, ரொம்ப இழப்பு தான். நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களோட கஷ்டத்தை என்ன ஒரு இதாக இருந்தால் நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கு. அழுந்தார். அது 2 வார்த்தை பார்த்ததுமே இந்த பொண்ணு வாய் உளறி திக்கி பேசுகிறதுமே அழுந்தார். அழுந்துட்டு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க அப்பயே உடனே. அவர் வந்து எங்களோட ரொம்ப துயரமாக இருக்கிறேன், வெளியே என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். பாப்பா கேட்டாங்க, பேர் சொன்னோம், வாய் பேச முடியாதுன்னு சொன்னாங்க. அழுந்தார். பார்த்துட்டு சரிம்மா பார்த்துக்குங்க, 1 நாள் 2 நாள் உங்களை வந்து நான் நேர்லேயே கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நம்ம தரப்புல இருந்து வேற யாராவது பேசுனீங்களாமா? விஜய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? கோரிக்கைலாம் எதுவும் வைக்கல சார். அழுந்தோம் வந்துட்டா அப்படின்ட்டு நாங்களும் இருந்தாலும் அழுந்தாங்க. அழுவுறதுலேயே அவர் கொஞ்சம் இதாகிட்டாரு. உடனே அப்புறம் பேசிட்டு 2 வாரத்தை தான் பேசினார். நான் அழுவுறத அவரு அழுவேன். அதான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்தாரு. நிறைய பேர் அவரு பேசாத வரைக்கும் பேசல அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப அவர் பேசுறது உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு சார். அவர் போன்ல பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் தானே இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பான். பார்க்க போயிட்டு அப்படி ஆயிடுச்சு. வீடியோ காலையாவது நாங்க பார்த்தோம், அது கூட அவனால பார்க்க முடியல. இந்த பசங்களாம் எழுந்திரிச்சிட்டு அந்நேரத்துக்கு விஜய் சார் வருவாரு, நம்ம ஆனந்த் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நாங்களாவது பார்த்தோம். அவன் எங்களை பார்க்க வச்சுட்டு அவன் வந்து பார்க்க முடியாதுதான். நீங்க பேசுனீங்களா விஜய் சார் கிட்ட? இல்ல நான் பேசுறேன். பார்த்தோம்ல வீடியோ. விஜய் சார் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? உங்க பிள்ளையா இருந்து பார்க்கலாம், இந்த எதா இருந்தாலும் நாங்க இந்த வந்து பார்க்கலாம், நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 41 உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இனி எந்த ஒரு கூட்ட நெரிசலையும் இப்படி நடக்கக்கூடாதுதான் எல்லாத்தோட. ஆமா சார், இதாவும் இருக்கு. என் பையனுக்கு வந்து நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சார். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? சீக்கிரமா விஜய் அவர்களை சந்திப்பீங்க. சரி சார். தொடர்ந்து நீங்களும் எங்களோட கான்டாக்ட்ல இருங்க. ரொம்ப நன்றி.